கேரளா ஸ்டைல் தலசேரி சிக்கன் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் தலசேரி சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2-3 டைமு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் ஏறி நல்ல டேஸ்ட்டு ருசி கொடுக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அதிகமாக சிக்கன் இருந்தால் அதிகமாக மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகு, ஸ்லைஸ் பண்ண 2 தக்காளி. உங்களுக்கு புளி அதிகமாக தேவைன்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தோலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லித்தூள், நெக்ஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே வரும். இங்க பாருங்க, சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 7-8 நிமிஷத்துல சிக்கன் வெந்துடும். மூடி போட்டு வச்சுக்கலாம்.
நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணி விடலாம். நடுவில் நடுவில் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். சிக்கன் கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க சிக்கன் வெந்து வருது. இன்னும் 2 நிமிஷத்துலயே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி 3/4 ஸ்டேஜ்ல ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க சிக்கன்ல நல்லா வெந்து எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேங்காய் வறுத்தரைச்ச தேங்காய் கேரளா டிஷ்ஷோட தலശ്ശേരി சிக்கன் கறியோட ஸ்பெஷலே இதுதான். வறுத்தரைச்ச தேங்காய் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் பிடிக்காதுன்னீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தேங்காய் விழுது சேர்த்த உடனே அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தா போதும். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சதுனால அதிக நேரம் வேக வேண்டாம். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமா தேவைன்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். லாஸ்டா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி சிக்கன் கறி இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோம். இதுக்கு தேங்காய் கொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேரளா சிக்கன் கறியோட ஸ்பெஷலே இந்த தேங்காய் கொத்து தான். நல்ல டேஸ்டா இருக்கும். சிக்கன் கறி சாப்பிடும் போது கடிக்கும் அங்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் கறி எது கூடலாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, புட்டு, அப்பம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கூட வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. தேங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சிக்கன் கிரேவில சேர்த்துக்கலாம். நம்மளோட சூடான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட சூடான சப்பாத்தியும் கேரளா ஸ்டைல் சிக்கன் கறியும் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட். நீங்களும் சமைங்க, சாப்பிடுங்க. ஓகே, பை பை.